ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு சமீபத்தில் தான் பிறந்திருக்கு. பிறந்த தமிழ் புத்தாண்டில் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் ஒரு பயங்கரமான விஷயமானது வருது. அதாவது ஏப்ரலுடைய 17 ஒரு பயங்கரமான பெரிய சம்பவம் நடக்க இருக்கிறதுக்கு தாள்கள் இப்போவே வெளியாயிருச்சு. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? சித்திரையுடைய 4ஆம் நாள் அதி அற்புதமான நாளில் பௌர்ணமியுடைய சிறப்பு காற்று வீச போகுது. அது என்னோட பௌர்ணமியுடைய சிறப்பு காத்து அப்படின்னு கேட்குறீங்களா? அது இன்னும் இல்லை, பௌர்ணமிக்கு ஆப்போசிட் என்ன? அமாவாசை. அந்த அமாவாசை தான் வரப்போகுது. வரக்கூடிய அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கு. அந்த சம்பவம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேசம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சித்திரனாவே ரொம்ப சிறப்பு பௌர்ணமி தான். அந்த பௌர்ணமிக்கு நிகராக இந்த அமாவாசையும் கருதப்படுது. அதனால இந்த சித்திரை அமாவாசை அன்னைக்கு பரிகாரமாக சிலது செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை செய்யறதுனால உங்கள் ராசிக்கு என்னென்ன நன்மை நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதனால் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த சித்திரை அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பலன்களை அதிரடியாக பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் அமாவாசை தினமானது கரெக்டாக ஏப்ரலுடைய 17ஆம் தேதி வருகிறது. இந்த அமாவாசை தேதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விடலாம். அதற்கான ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருளை கொண்டு நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும். அதற்காக தான் முன்கூட்டியே இந்த தாள்களோடு உங்களுக்கு இந்த பரிகாரத்தையும் ஷேர் பண்ணுறேன். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பண ஓலை. கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும். நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் யாரிடமாவது சொல்லி வைத்து இந்த பண ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு உங்களுடைய வீட்டில் வைத்துக்குங்க. அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்கள் திதி தர்ப்பண படையல் வழிபாடுகளை எல்லாம் ஃபர்ஸ்ட் முடித்திடுங்க. கூடவே குலதெய்வத்தை வேண்டி பூஜையில ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட வேண்டும். அப்புறமேட்டு எடுத்து வைத்திருக்கக்கூடிய பண ஓலையில உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில எழுத வேண்டும். உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சும தீர வேண்டும் என்று எழுதணும். திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் எழுதணும். வேலை கிடைக்க வேண்டும், தங்க வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா குறிப்பிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் விலக வேண்டும் என்று அந்த இதில் எழுதணும். இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பண ஓலையில எழுத வேண்டும். முக்கியமாக குறிப்பு எழுதாத பேனாவில் பனை ஓலையில் மேல் எழுத வேண்டும். அதாவது எழுதாத பேனாவில் பனை ஓலை மேலே நீங்கள் எழுத வேண்டும். நீ ஏன் அப்படி பண்ணுன்னா, நீங்கள் எழுதியதை அடுத்தொரு கண்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அப்போ எழுதுகிற பேனாவாக இருந்தால் தெரியும், எழுதாத பேனாவாக இருந்தால் தெரியாது. ஸோ எழுதாத பேனாவுக்கு பதிலாக வேப்பங்குச்சி, நெல்லி மரத்துக்குச்சி, மாதுளை மரத்துக்குச்சி, இது போல் ஏதாவது மரக்குச்சி பயன்படுத்தி கூட அந்த பண ஓலையில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் எழுதி பூஜரையில் வைக்கணும். அமாவாசை அன்னைக்கு பண ஓலையில் வேண்டுதல் எழுதி பூஜரையில் வைக்க வேண்டும். அடுத்து 15 நாட்கள் அந்த ஓலை பூஜரையில் இருக்கணும். சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய அந்த திதி வரக்கூடிய நாளில் இந்த பண ஓலையை எடுத்து நிலைவாசலில் கட்ட வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் அந்த பண ஓலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்து சித்திரை முடிந்து வரக்கூடிய அமாவாசை நாளில் இரவு 9 மணிக்கு மேலே அந்த பண ஓலை எடுத்து வீட்டுக்கு வெளியில் நெருப்பில் கொளுத்து விட வேண்டும். இதை நீங்கள் சரியான முறையில் இந்த சித்திரை அமாவாசையில் பின்பற்றி செய்து முடித்து விட்டால் அந்த பண ஓலையில் உள்ள என்ன விஷயத்தை எழுத்தீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும். இது அதிகாலத்து பரிகாரம். இது ஒரு பெரிய பிரபல ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம் தான். அதனால தான் உங்களோடு இப்போ நான் இதை ஷேர் பண்ணேன்.
செலவு எதுவுமே இல்லை, உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் நான் செய்ய சொல்லியிருக்கேன். பண ஓலையை எடுத்து வர வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே இந்த பரிகாரம் சொல்லிட்டேன். இந்த வருடம் ரொம்பவே சிறப்பான வருடம். ஏன்னா இந்த வருடம் ரொம்ப சிறப்பான முறையில் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கு. அதில் சித்திரை அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் செய்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் நிச்சயம் உங்களை வந்து அடையும். இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவற விட்டவர்கள் அடுத்த அமாவாசை திதிக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம், நல்லதே நடக்கும். ஆனால் இந்த சித்திரை அமாவாசையில் செய்யுங்க, அது ரொம்ப 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 சிறப்பு. ஸோ சித்திரை அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சூப்பராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். மேச ராசிக்காரங்க, கிரகங்களால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மனதில் பட்டதை மறைக்காம பேசக்கூடிய மேசராசி நேர்களே, உங்களுக்கு இந்த பரம வருட புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குரு பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதோடு புதிய முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் அதில் இனி வெற்றி கிடைக்கும். நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய வல்லமை பெற்ற உங்களுக்கு தொழில அபிவிருத்தி, வியாபார முன்னேற்றம், உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் சுப நிகழ்வு, பிள்ளைகளால் மேன்மை ஆகியவை நடைபெறும். அதுக்கான நேரம் கூட இருக்கு. ஆயினும் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. கூடவே இந்த சித்திரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையில் குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்கிறது. தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் இந்த பரிவர்த்தனை நிகழ்வதால் உங்கள் ராசிக்கு குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். வருமானம் திருப்தி தரும். அதே நேரம் விரயங்களும் அதிகரிக்கும். சுப விரயங்களாக மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களை தவிர்க்க முடியும். அதனால வீண் விரயங்கள்லேருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்குங்க. அதுக்கான யோகம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு உண்டு. அப்புறம் சித்திரை அமாவாசைக்கு பிறகு கும்ப ராசியில ராகுவும் சிம்ம ராசியில கேதுவும் சஞ்சரிக்க போகிறார். லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு அமையும். தொழில முன்னேற்றமும் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உற்சாகம் தரும். புத்திரஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி கூட இன்ஃபேக்ட் வெற்றி தரும். அதுவும் பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் நடைபெறும். நீண்ட நாட்களாக பேசிய பிறகு விட்டு போன திருமணம் இப்பொழுது திடீரென முடிவாகி நிறைய மகிழ்ச்சி தர மாதிரி சம்பவம் நடக்கும். யோக பலம் பெற்ற நாள்ல சர்ப்பசாந்திர பரிகாரம் செய்வதன் மூலம் மேலும் நன்மைகளை பெறலாம். அதனால அதை செய்ய மறக்காதீங்க. அப்புறம் இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு மேசராசிக்கு புதன் வருகிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை உருவாக்குகிறார். இதன் விளைவாக கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். கடமையிலிருந்து தோய்வு அகலும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த லாக மாற்றம் கிடைக்கலாம். பழைய கடன்களை பைசல் செய்து மகிழ்வீங்க. விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்திணைவாங்க. இந்த மாதிரி நிறைய அதிசயம் புதாத்திய யோகத்தினால உங்க ராசிக்கு உண்டாகும். அப்புறம் இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசிக்கு குரு வரப்போகிறார். இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவருடைய பார்வை பதிக்கூடிய இடங்கள் புனிதமடையும். எனவே திருமண தடையலா இருந்தா அகலோ. மங்கள நிகழ்ச்சி இக்காலத்துல நடைபெறும். பெற்றோர் வழி ஆதரவு உண்டு. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். வாகனம் வாங்கி நீங்க மகிழா. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படும். இந்த டைம் சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவை பலப்படுத்த குருவிற்கு நீங்க நிறைய பரிகாரம் செய்வது நல்லது. ஆக மொத்தம் உங்க ராசிக்கு கிரகங்களால இந்த அமாவாசையிலிருந்து இந்த மாதிரி தாங்க பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மெயினா நான் சொன்ன பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. பரிகாரம் செய்து கண்டிப்பா பயன் பெறுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல மேச ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த தாள்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனற முடியும். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.